अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று தாமே தம்மை சொல்லிக் கொள்ளும்படி பல பல ராஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியாய் எழுந்தருளியிருந்த குலசேகர ஆழ்வார், அவர் அந்த சாம்ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த ஒரு விஷயத்தை ஒரு பெரிய விஷயமாக மதிக்காமல் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானே கண்ணாலே சேவிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களோடு தான் கலந்து பழக வேண்டும், அதை தவிர தனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று இவ்வையன் தன்னுடன் கூடுவதில்லையான் என்றே இப்படி முதல் 3 திருமொழிகளிலே அருளி செய்தவர். 4ஆம் திருமொழியிலே திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக திருவேங்கடமுடையானை அனுபவிக்க தொடங்குகின்றார். திருவேங்கடமலையிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் அவன் திருவரங்கநாதனுக்கு அடுத்தபடியாக, அதாவது 108 திவ்ய தேசங்கள் என்கிற கணக்கிலே நாம் பார்ப்போமானால் 2வது திவ்ய தேசமாக கொள்ளப்படுவது திருவேங்கடம். அதே இவரும் குலசேகர ஆழ்வாரும் கூட 2வது திவ்ய தேசமாகவே அதை அனுபவிக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அவர் அங்கே என்ன பாரிக்கிறார் என்றால், அந்த திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளாக தாம் இருந்தால் போதும், தனக்கு இப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்ய ஆதிபத்தியம், இந்த அரசு, இதெல்லாம் தனக்கு வேண்டாம். பின் என்ன வேண்டும் என்னால் திருவேங்கடமலையிலே இருக்க வேண்டும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. திருவேங்கடமலையிலே அப்படி ஒரு குருகாய் இருக்க வேண்டும் என்றார் முதல் பாசுரத்திலே. ஆனால் குருகு என்ற பறவை அது அங்கிருந்து பறந்து போய்விட்டால் என்ன செய்வது, திருவேங்கட வாசம் போய்விடுமே என்றால் உடனே திருவேங்கட மலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சுனையிலே ஒரு மீனாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த சுனையை விட்டு மீன் அப்பால் செல்லாதல்லவா, ஆயினாலே அப்படியே இருக்க வேண்டும் என்று 2வது பாசுரத்திலே தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார். ஆனால் அந்த சுனையும் கூட வற்றிவிட்டால் என்ன ஆகும், அந்த மீனானது உயிரை விட்டுவிடும், அல்லது வேறு யாராவது அந்த சுனையிலே வந்து அந்த மீனை பிடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, உடனே இங்கே அந்த திருவேங்கட வாசம் அவருக்கு போய்விடும். ஆயினாலே திருவேங்கட மலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னேனே தவிர குருகாய் மீனாய் என்று சொல்லப்படுகின்ற ஏதோ சில திரியக்குகளாக, அதாவது பறவை விலங்கு போன்ற தத்துவங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. திருவேங்கட மலையிலேயே இருக்க முடியுமானால் அது மனித பிறவியாயிருந்தாலும் பரவாயில்லை. மனித பிறவி என்பது உயர்ந்த பிறவிதான். ஆனால் திருவேங்கடமலையிலே இருப்பதற்கு அது தடையாயிருக்குமானால் மனித பிறவியும் எனக்கு வேண்டாம் என்றவர் இப்பொழுது என்ன தெரிவிக்கிறார் என்றால், திருவேங்கடமலையிலே இருக்க கூடுமானால் மனித பிறவியும் எனக்கு உத்தேசம்தான் என்று 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வைகுந்தனேழ்வாதல் வெண்வட்டச் சுடராடி வேங்கடக்கோந்தானமிடும் பொன்வட்டில் விடைத்துறரே புகப்பெருவேணாவேனே. திருவேங்கட மலையிலே அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் இன்றைக்கும் நாம் காணுகிறோம். அங்கே இருக்கிற கூட்டம் வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லை அல்லவா. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவிலே யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? குலசேகர ஆழ்வார் நமக்கு காட்டுகிறார். பின்னிட்ட சடையானும் என்று நன்றாக பின்னப்பட்ட, அதாவது திரிக்கப்பட்ட சடையை உடையவனான ருத்ரன். ருத்ரன் என்னால் அவன் ஜடாதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அல்லவா. நன்றாக தன்னுடைய அந்த முடியையெல்லாம் திரித்து கொண்டு ஜடையாக கட்டி கொண்டிருக்கிறானாம். அவனை தெரிவிக்கிறார் பின்னிட்ட சடையான் என்று. சிவனை தெரிவிக்கிறார், ருத்ரனை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அவனுக்கும் தகப்பனான பிரம்மா பிரமனும் என்று அந்த பிரம்மாவை தெரிவிக்கிறார். இவர்கள் இருவரை எடுக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, சப்ரம்மா சசிவா சேந்திரஹ என்று இந்திரனையும் கூட எடுத்தது. ஆயினாலே ஆழ்வாரும் கூட பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் என்று இப்படிப்பட்ட தேவர்களை எல்லாம் சேர்த்து எடுத்தார். ஆனால் இவர்களும் கூட அந்த திருவேங்கடமலையிலே எம்பெருமானை சேவிக்க வந்தால் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால்,
துன்னிட்டு, துன்னிட்டு என்றால் ஒருவரை ஒருத்தர் நெருக்கி கொண்டு செல்லுகிறார்களாம் அந்த கூட்டத்தின் இடையிலே. அந்த புகழறியா என்று, புகழறியா என்னால் புகழ முடியாதபடிக்கு இருக்கிறது அங்கே. அவ்வளவு கூட்டம், பிரம்மருத்ராதிகள் வந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டு உள்ளே புக முடியாமல் திண்டாடுகிறார்களாம். அப்படிப்பட்ட வைகுந்த நீழ்வாசல், அந்த நீழ்வாசல், நீண்ட வாசல், அதற்கு வைகுந்த நீழ்வாசல் என்கிறார். அதாவது திருவேங்கடம் என்கிறது பூலோக வைகுந்தமாம். ஆயினாலே இங்க இருக்கக்கூடிய வாசல் அது வைகுந்த நீழ்வாசல் என்று அந்த திருவேங்கட மலையிலே எம்பெருமானுடைய அந்த வாசலை வைகுந்த நீழ்வாசல் என்றே குலசேகர ஆழ்வார் அருளி செய்கிறார். துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். அந்த வாசலிலே வேறு யாரையும் விடவே மாட்டார்கள். அப்படி எல்லாரும் ஒழுங்கு வரிசையிலே ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டுதானே செல்ல வேண்டும். ஆனால் அப்படி இருக்கிற இடத்திலேயும் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே, மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் என்று, அதாவது மின்னலை போன்ற பிரகாசத்தையும் வட்டத்தையும் உடையதான அந்த திருவாழி சக்கராயுதம் கீழ்ப்பாசுரத்திலே கூனேறு சங்கம் இடத்தான் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்திலே மின்வட்ட சுடராழி என்று அவனுடைய கையிலே வலது திருக்கரத்திலே இருக்கிற சக்கராயுதத்தை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சக்கராயுதத்தை உடையவனான திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையான் உமிழுகின்ற தீர்த்தத்தை நாம் ஏந்துவதற்காக ஒரு வட்டில் என்று ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பார்களாம். அந்த வட்டிலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பரிசாரகர் என்றால் அவருக்கு எல்லோரும் வழிவிட்டு விடுவார்களாம். இவர் கோவிலிலே கைங்கரியம் செய்ய போகிறார் அல்லவா என்று வழிவிட்டு விடுவார்களாம். அப்படிப்பட்ட பரிசாரகனாக நான் இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து, அந்த உமிழுகின்ற பொன்வட்டில், அந்த பொன்வட்டிலை நான் பிடித்துக் கொண்டு உடனே புகப்பெறுவேன் என்று, உடனே அதாவது சீக்கிரத்திலேயே நான் உள்ளே புகப்பெறுவேன், உள்ளே புகப்பெறுபவனாக ஆக வேண்டும் என்றால் என்ன பொருள் என்றால், அப்படி அந்த எம்பெருமானுக்கு அவன் உமிழுகின்ற தீர்த்தத்தையும் தரிக்கக்கூடிய ஒரு வட்டிலை கையிலே ஏந்தக்கூடிய ஒரு கைங்கரிய பரனாக எனக்கு பேரு கிட்டுமானால் அது ஒன்றோ பெரிய பாக்கியம், அது எனக்கு வேண்டும் என்கிறார் இந்த மூன்றாவது பாசுரத்திலே. ஆனால் அடுத்தபடியாக இங்கேயும் ஒரு சந்தேகம் வருகிறதாம். இவன் ஏதேனும் இந்த கைங்கரியபரராய் இருப்பவர்கள் கூட அங்கேயே நெடுநாள் நிலைத்து நிற்க முடியாது. பல நாள் தொண்டு செய்து விட்டால் உடனே அவர்களை என்ன செய்வார்கள், நீ வேறு கோவிலுக்கு போ என்று அந்த பணியாளர்களை மாற்றுவது போல இவனையும் கூட திருவேங்கடத்தை விட்டு வெளியிலே அனுப்பி வைத்து விட்டால் என்ன செய்வது? எனக்கு வேண்டியது திருவேங்கட வாசமே தவிர இந்த கைங்கரியம் கூட அல்ல. ஆகையினாலே எனக்கு என்ன வேண்டும் என்றால் இதெல்லாம் வேண்டாம், திருவேங்கட மலையிலே ஏதேனும் ஒரு மரமாக இருந்தால் அதுவும் போதும், என்னை ஒருத்தரும் அங்கிருந்து அகற்ற மாட்டார்கள் அல்லவா என்று நான்காவது பாசுரத்திலே அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார். வேலை உளவு கண்பார் கடலுள் கண்டுயிலும் மாயோன் கடல்நகல் காண்பதற்கு பண்பாரம் வண்டினங்கள் பண்பாரம் வேங்கடத்து செம்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவேனே. திருவேங்கட மலையிலே நான் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு செண்பக மரமாக இருக்க வேண்டும் என்கிறார். அதாவது திருவேங்கட மலை, அந்த மலையை வர்ணிக்கிறார். ஒன் பவள வேலை உலவுதன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன். திருப்பார்க்கடலிலே கண் துயில்கின்ற மாயோன் அவன்தான் திருவேங்கட மலையிலே திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி இருக்கிறான். அவனை தெரிவிக்கிறார். ஒன் பவள வேலை என்னால் பவளங்களை எல்லாம் கொண்டு நிறைக்கும்படியான அந்த அலைகளை உடையதான் கடல். அந்த ஒன் பவள வேலை உலவு தன் பார்க்கடல், குளிர்ந்த பார்க்கடல். அந்த பார்க்கடலிலே கண் துயிலும் மாயோன், கண் துயிலுகின்ற எம்பெருமான் இருக்கிறானே மாயோன், அவனுடைய திருவடிகளை காண வேணும் என்ற ஆசையோடு கூட அங்கே வருகிற வண்டினங்கள் அவைகளெல்லாம் என்ன செய்கின்றன? பண் பகரும் வண்டினங்கள் என்று பண்கள் பாடி மது பருகுகின்றனவாம் அந்த வண்டுகள் எல்லாம். அதாவது மிக அழகாக வியாக்கியானத்திலே காட்டுகின்றார் ஒரு அம்சம். நாம் எல்லோரும் பண்கள் பாட வேண்டும், அதாவது இசை பாட வேண்டும் என்றால் அதற்கு முன்னாலே ஒரு குருவினிடத்திலே போய் உட்கார்ந்து சிறிய வயது முதற்கொண்டு அதை பல ஆண்டுகள் கற்றுக்கொண்ட பிற்பாடுதான் நம்மாலே இசையிலே பாட முடியுமாம். ஆனால் வண்டுகளுக்கு அப்படி அன்றிக்கே அவர்கள், அந்த வண்டுகள் பிறந்த காலம் தொடங்கியே அவர்கள் இசையிலேயே திளைத்துக் கொண்டு இருக்கின்றனவாம். நமக்கெல்லாம் இசையை அபியாசத்தாலே தான் கொள்ள முடியுமே தவிர, பழக்கத்தாலே தான் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர, ஆனால் இந்த வண்டினங்களுக்கு அப்படி அல்ல. அவர்களுக்கு வாயிலிருந்து வருகின்ற
அந்த ஒலி அத்தனையும் இசையாவே இருக்கின்றதாம். ஆகையினாலே பண்பகரும் வண்டினங்கள், அந்த வண்டினங்கள் என்ன செய்கின்றன? பண்பாடும் வேங்களம் என்று அழகான பண்களை பாடுகின்றன. அது பாடுகின்ற ரீங்காரம் அது அழகான பண்கள் போல, மருள் என்கிற பண்ணை போல இருக்கிறது என்று வேறு இடங்களிலே காட்டுகிறார்கள். அப்படி பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, அப்படிப்பட்ட திருவேங்கட மலையிலே நான் என்னவாக இருக்க வேண்டும்? செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே. செண்பகம் என்கிறார். ஏன்னா திருவேங்கடமுடையானுக்கு மிகவும் உயர்ந்த, அதாவது மனதிற்கு இனிய பூ என்று செண்பக பூவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அனந்தாழ்வான் அவருடைய தோட்டத்திலே கூட ஒரு செண்பக மரம் இருந்தது என்று இப்படி சில விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. ஆஹா, அந்த செண்பகம் என்னால் அது திருவேங்கடமுடையானுக்கு மிக உகந்த பூவாகினாலே நிச்சயமாக அங்கே செண்பக மரமாயிருந்தால், அந்த செண்பக பூவாக பூத்தால் அந்த பூவை கொண்டு போய் யாரேனும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பார்கள் அல்லவா? ஆகையினாலே என்ன பாரிப்பை வெளியிடுகிறார் குலசேகர ஆழ்வார் என்றால், இந்த பாசுரத்திலே நான் ஒரு செண்பக மரமாய் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். கீழ்ப்பாசுரத்திலே பொன்வட்டில் கொண்டு போப்பெறுவேன் என்று எம்பெருமானுக்கு உள்ளே கைங்கரிய பரனாய் பொன்வட்டிலே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு கைங்கரிய பரனாய் பரிச்சாரகனாய் இருக்க வேண்டும் என்றார். ஆனால் அந்த பரிச்சாரகனும் அங்கேயே நிலைத்து நிற்க முடியாமல் அவனை அங்கிருந்து வேறு கோவிலுக்கு அனுப்பி வைத்து விட்டால் என்ன செய்வது என்று பார்த்தவர், அப்படி வேண்டாம், ஒரு மரமாக இருந்து விட்டால் அந்த மரத்தை அப்புறப்படுத்த முடியாது அல்லவா? திருவேங்கட மலையிலேயே அந்த மரம் நிலைத்து நிற்கும் அல்லவா? ஆகையினாலே அப்படி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு செண்பக மரமாக நான் அந்த திருவேங்கட மலையிலே இருக்க வேண்டும் என்று தம்முடைய பாரிப்பை இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறார். ஆனால் இதற்கும் ஒரு குறை அவருக்கு மனதிலே தோன்றுகிறது. உடனே வேறொன்றாக தம்மை பாரிக்கிறார். அது அடுத்த பாசுரத்திலே அடுத்து அனுபவிப்போம்.